ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மேங்கோ பார் செய்வது எப்படின்னு பார்ப்போம். மாங்காயிலையும் மாம்பழத்திலையும் தனித்தனியாக இப்போது மேங்கோ பார் செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாங்காவையும் மாம்பழத்தையும் கழுவி தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்த மாங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். மாம்பழத்தை கட் பண்ணி தோலெல்லாம் நீக்கிடலாம். தோல் நீக்கின மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மாங்காவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் நன்றாக வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு மாங்காவை அரைச்சி வாணலில் கொட்டிக்கலாம். கடாயில் கொட்டிட்டு அதே கப்புலேயே மாம்பழத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். மாம்பழத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது மாங்காவில் உள்ளத்தில் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம். ஜீனி, உப்பு, சாட் மசாலா, மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நன்றாக வேக விட்டு எடுப்போம். நன்றாக கொதிக்கட்டும். நன்றாக கலக்கி நல்லா வேக விடுவோம். நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு வேகட்டும். ஏற்கனவே வெந்த மாங்காய் தான். இதுலேயும் கொஞ்சம் நன்றாக வேக விட்டு எடுப்போம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. பானில் நெய் போட்டு ஒரு பாத்திரத்தில் அப்ளை பண்ணி மாங்காயெல்லாம் கொட்டி எடுத்துக்கலாம். மேங்கோ பார் ரெடி ஆகிறதுக்கு காய வைக்க மொட்டை மாடியில் காய வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் காயிட்டோம். இப்போது மாம்பழத்தில் செய்வது எப்படின்னு பார்ப்போம். இதே முன்னாடி போட்ட அதே பொருளை தான் இப்போயும் நம்ம போட்டு இதை காய்ச்சிரும். மாம்பழத்தில் போடும் போது வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. மசாலாக்களை போடும் போது அதே மசாலா தான். இப்போ நன்றாக மாம்பழம் மேங்கோ பார் காஞ்சிடுச்சு. நல்லா சூப்பராக எடுக்க வருது. மேங்கோ பார் ஆயிடுச்சு. நல்லா அழகாக எடுக்க வந்துடுச்சு. நெய் போட்டு எடுத்ததுனால தட்டுலலாம் ஒட்டவே இல்லை. இது மாம்பழத்தில் செய்தது. நல்லா பளபளன்னு வளவளன்னு இருக்குது. நல்லா மெல்லிசா தட்டில் ஊற்றி காய வச்சு எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் செய்தது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. மாங்காவில் செய்தது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. இருந்தாலும் ரெண்டும் ஒரே டேஸ்ட்டு தான். நல்லா இருந்தது. மாங்காவில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்தது. மாம்பழம் நல்லா இனிப்பாகவும் இருந்தது. மாங்காவும் மாம்பழமும் மேங்கோ பார் செய்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கொயர் பட்டில் கட் பண்ணியும் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து சாப்பிடுவோம். பார்க்கறதுக்கு கண்ணாடி போல் இருக்குது. ரோல் பண்ணியாச்சு மேங்கோ பார். மாங்காவில் செய்ததும் நல்லா தான் இருக்குது. மாம்பழத்தில் செய்ததும் இது சூப்பராக தான் இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ரோல் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.